ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் கொத்தவரங்காய் கறி பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துகிட்டு இந்த தலையும் வாழையும் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வச்சுட்டு எல்லா கொத்தவரங்காயும் சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பொரியல்னு சொல்லலாம், கறின்னு சொல்லலாம். கறி சுவையில் தான் இருக்கும் இது, அதனால் இதை கறின்னே சொல்லலாம். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு, எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி. இப்போ வாங்க நம்ம போய் சமைக்கிறதுக்கு போகலாம். வாங்க, இந்த சைஸில் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம ஒரு குக்கரை, ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் போட்டு நம்ம அதை கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூனு சோம்பு, 4-5 ஒரு 5-6 பல்லு பூண்டு, 1 ஸ்பூனு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். நீங்கள் மிளகாய் இருந்தால் ஒரு 4 மிளகாய் போட்டுக்கோங்க, வர மிளகாய். கொஞ்சம் தேங்காய் பூ, ஒரு சிட்டிகை அளவுக்கு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள். இதை போட்டு நம்ம மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரைச்சா போதும். கொஞ்சம் கொரகொரப்பாகவே இருக்கும். நீங்கள் அரைச்சி கொரகொரப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வெந்துருச்சு பாருங்கள். தண்ணிலாம் அவ்வளோவா நான் நிறைய விடலை. வேணும்னா நீங்கள் தண்ணி வேஸ்ட்டு தான் பண்ணணும் நம்ம, அதனால் நான் தண்ணி கொஞ்சமாகவே விட்டுருக்கேன். இப்போ இதை பாருங்கள், வெந்துருச்சு நல்லாவே. நான் 2 விசில் விட்டேன், நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும். இதுக்கு வெங்காயமெல்லாம் சேர்க்க தேவையில்லை, உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கருவேப்பிலை, அதை பொரிய விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க கொத்தவரங்காயை அதோடு சேர்த்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் அதை வதக்கிக்குவோம் அந்த எண்ணெயிலேயே. கொத்தவரங்காய் குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை அடிக்கடி சேர்த்து சாப்பிட்றது நல்லது. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வேக வைக்கிறப்பவே உப்பு போட்டால் இப்போ போட வேண்டியதில்லை. நான் வேக வைக்கும் போது உப்பு போடலை, அதனால இப்போ போடுறேன். போட்டு அதை சேர்த்து எடுத்துக்கலாம், கிண்டிக்கலாம். கொத்தவரங்காய் குடலை சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை அதில் போடணும். பாருங்கள், ரொம்ப உதிரியாக தான் இருக்குது, கொரகொரப்பாக தான் இருக்குது. இந்த மாதிரி அரைச்சாலே போதும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. குடலை சுத்தம் பண்ணும், அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மிளகு அதிலே அந்த மசாலா அரைக்கும் போதே மிளகு இருந்தால் மிளகும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. நான் அது சேர்க்காதனால இப்போ பெப்பர் பவுடர், மிளகு தூள் போடுறேன். கொஞ்சம் இது கொத்தவரங்காய் வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக இந்த பூண்டு இது எல்லாம் சேர்க்குறது, மிளகெல்லாம் பெப்பர்லாம். இப்போ இது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஒரு 30 செகண்ட் அதை வதக்கினா போதும். அந்த பச்சை வாசனை போயிடும். பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்து பரிமாறலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஒரு கறி சுவையில் ஒரு கொத்தவரங்காய் செஞ்சாச்சு. இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.